இங்க 99 ஆடு இருக்குது, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுதுட்டு என்ன பண்றான், அப்ப பக்கத்துல இருந்த ஒரு பையன் சொல்றான், என்னப்பா ஆடு ஒண்ணு காணாது போயிடுச்சு அப்படின்றான். அப்போ அவன் சொல்றான், ஒரு ஆடு தானே, இவ்வளவு ஆடு இருக்குல்ல, 99 ஆடு இருக்குல்ல, ஒரு ஆடு தானே போச்சு, போனா போட்டோம், கவலைப்படாத, இதெல்லாம் எடுத்துட்டு போனா. இவன் என்ன பண்ணான், இல்ல எனக்கு அந்த ஒரு ஆடு வேணும், நான் 100 ஆடோட வந்தேன், 100 ஆடோட தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அழுதுட்டு என்ன பண்றான், சரி நீங்க 99 ஆடு கிட்டே சொல்றான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேரை வச்சிருக்கான். இப்ப ராஜா ஆடு காணாத போயிடுச்சு இல்லையா, அப்போ ஒரு ஆளுக்கும் என்ன வைக்கிறான் பேரு. உங்க பேரெல்லாம் என்ன, உங்க பேரெல்லாம் மெதுவா சொல்லுங்க. அந்த பேர் தான் அந்த ஆடு இருக்கு சரியா. அந்த ஆடுகளுக்கெல்லாம் என்ன பேரு, உங்க பேர் தான் சரியா. உங்க பேர் என்ன, அப்ப அந்த அந்த என்னது, ரேவதி. அந்த ரேவதி ஆடு காணோம். உங்க பேர் என்னடா, வேலாயுதம் காணோம். அப்படி உன் பேர் என்ன, ராஜேஸ்வரி காணோம். அப்படின்னு ஒவ்வொரு ஆடும் என்ன ஆயிடுச்சு, இப்போ காணாத போச்சு. அது ஆடலாம் இல்ல, காணாத போல, அதெல்லாம் என்ன இருக்கு இப்போ, அதெல்லாம் மந்தையிலேயே இருக்கு. ஒரு ஆடு மட்டும் தான், அந்த ராஜா ஆடு மட்டும் தான் காணாத போயிடுச்சு. இங்க யார் ராஜா பேர் இருக்கீங்க, யார் பேர் இருக்கீங்க ராஜா? உண்மையிலே காணோம், ராஜா ஆட உண்மையிலே காணோம். அந்த ராஜா அங்க என்ன ஆயிட்டாரு இப்போ, சரி அவர் பேர சொல்றீங்க நீங்களா. அப்ப அந்த ராஜா அங்க என்ன ஆயிட்டாரு, அப்போ இவங்க ஸ்டெல்லா ஆடு இருக்கிறாங்க, சுஜி ஆடு, மோகன் ஆடு, சிஸ்டர் ஆடு, செல்வி ஆடு, எல்லா ஆடும் இருக்கு. ஒரு ஆடு காணும் இல்லையா. அப்போ அந்த ஆள் என்ன பண்றாரு, ஆடு மேய்க்கிறாரு இல்ல, அவர் பேர் என்ன தெரியுமா, ஈஸியில சொல்றாரு பேர் என்ன சரியா. அந்த அவர் என்ன பண்றாரு, இந்த எல்லா பேரையும் சொல்லிட்டு, ஆடுகளா என் செல்லங்களா நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அங்கிருந்து 2 பேரும் முன்னாடி உட்காந்துச்சு. இங்கேயும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஆடு ரொம்ப கெட்டு போன ஆடுங்களா. அப்ப என்ன பண்ணுதுங்க, இந்த ஆடுகள் செல்லங்களா இங்கதான் இருங்க, நான் போயிட்டு நம்ம சகோதரன் ஒருத்தர் காணாத போயிட்டு அந்த ஆடை நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் எங்க போறாரு, கட்டிப்பட்டியை தாண்டி, தேந்தூரை தாண்டி, வேற என்ன ஊர் இருக்கு, சாதாதூரை தாண்டி, பாலாத்தூரை தாண்டி, அவ்வளோ தூரம் போயிட்டு ஆடை தேடி 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 அப்படி சுத்திக்கு நாங்க வந்து பார்த்தா அது என்ன மலை, அது எதிர்க்கிறது. அந்த மலை பேர் என்ன, அங்க இருக்கிற மலை பேர் என்ன, இடம் யானை மலை. நேற்று நான் விளையாட்டு சொன்னது அது நிஜமாவே சொல்லு, அது யானை மலை. அது மேல என்ன பண்ணிடுச்சு, இப்போ அவங்க சுத்தி 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 வந்து பார்த்தா அந்த ராஜா ஆடு எங்க நிக்குது, மலை உச்சிகள் இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய முள்ளு, அந்த ஆடை சுத்தி என்ன இருக்கு, முள்ளு இருக்கு. இப்போ இந்த ஆட்டு மேய்ப்பன் இருக்கிறாள், ஆடு மேய்ப்பன் இருக்கிறாள், அவன் என்ன செய்யறான், இப்போ அந்த முள்ளெல்லாம் என்ன பண்ணணும், அவன் தள்ளி விட்டுட்டு அந்த ஆடை எடுத்துட்டு வரணும். இப்போ ஆடு எங்க போய் மாட்டிருக்குது, முப்புதர்ல போய் மாட்டிருக்குது. அப்போ அவன் என்ன பண்றான், வெள்ளமா அந்த முப்புதரெல்லாம் தள்ளுறான், தள்ளி தள்ளி மேல கிட்ட போறான். அவன் உடம்பெல்லாம் காயும், ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு போகுது, அப்படியே முள்ளு குத்துது, அவனுக்கு முள்ளு கொளுத்தி அப்படியே ரத்தமா வருது. அப்ப கூட என்ன சொல்றான், என்னுடைய ராஜாவோட நான் வந்து எப்படியாவது எடுத்து வருவேன், என் உயிர் போனா கூட பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும், என் ராஜா ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, அப்படியே மேல அப்படியே போறான். இவன் அழுதுகிட்டே போனான், வலிக்குது அவனுக்கு, உடம்புல முள்ளு பெரிய பெரிய முள்ளு குத்துது. ஒரு முள்ளு குத்துனா கூட எப்படி இருக்கும், வலிக்க மட்டும் செய்யுமா, கடுக்கும் அல்லாது அப்படியே தேல் கொட்டின மாதிரி இருக்கும்ல, அப்படியே விஷம் முள்ளெல்லாம் இருக்குதாங்க. அந்த விஷம் முள்கிட்ட போயிட்டு அந்த அந்த அவன்கிட்ட எந்த கத்தி எல்லாம் ஒண்ணு இல்ல வெட்டுறதுக்கு, அந்த ஆடு போய் நடுவுல விழுந்துட்டு இருக்குது. அப்போ அந்த முள்ளெல்லாம் தாண்டி அவன் உடம்பெல்லாம் நத்தும், வயிற்றுலாம் நத்தும், முகத்துலலாம் நத்தும், எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த போய் அந்த
அந்த ஆட்டு மேல விழுந்து அந்த ஆட்டை என்ன பண்றான், தூக்கி தோல் மேல போட்டுட்டான். போட்டு என்ன பண்றான், அப்படியே மெதுவா தாண்டி தாண்டி திருப்பி அந்த ஆட்டுக்கு அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படியே கீழே வரான். கீழே வந்து பார்த்தா இந்த ஆடெல்லாம் என்ன பண்ணிருந்துருக்கா, என்ன பண்ணிருந்துருக்கா, அப்படியே மேய்ச்சிக்கிட்டே பாத்துருக்குதுங்க. அப்போ அவர் தூக்கி வந்துடுறாரு ஆடை இல்லையா, தூக்கி வந்து இதுகளுக்கெல்லாம் என்ன சொல்றாரு, ஏய் நம்ம ராஜா ஆடு கேட்டுட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், டான்ஸ் ஆடணும், குதுகலம் கொண்டாட்டமே என்ன பண்றாங்க, கை தட்டுறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஆடு கடிச்சா நீங்க எல்லாம் ஆடுங்க தானே, இப்ப ராஜா ஆடு கடிச்சிட்டா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க, இப்படித்தானே ஆடுவீங்க, கடிச்சிட்டாரு அப்படின்னு எப்படி ஆடுவீங்க, நீங்க எல்லாம் ஆடுங்க, நீங்க எல்லாம் ஆடுங்க தான். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், கை தட்டணுமா இல்லையா, இப்போ நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க, சந்தோஷமா கை தட்டுறீங்க. அவர் என்ன பண்றாரு, ஆடு தூக்கின்னு வந்துட்டு கீழே விடுறதே இல்லை, கீழே விடுறதுல ஏன் கீழே விட மாட்டேங்கிறாரு, தோல்மையே மாத்திங்கிறாரு. எதுக்கு, காணாத போயிடும் வேற. வெரி குட், இந்த பாப்பா கரெக்டா சொல்றா. வேற அதுக்கு உடம்பெல்லாம் காயமா இருக்குல்ல, ஆட்டுக்கு உடம்பெல்லாம் காயமா இருக்கு, அதனால என்ன பண்றாரு, அவரு தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு என்ன பண்றாரு, இப்போ ஆடு ரெண்டு பக்கமும் இப்படி போட்டுட்டு எல்லாம் வாங்கடா செல்லங்களா வாங்க, நம்ம எல்லாருமே 100 ஆடு வந்துருச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா இவர் டான்ஸ் ஆடிட்டே அந்த ஆட்டை சந்தோஷமா தூக்கிட்டு அப்படி போவார். புரியுதா இப்ப இந்த கதை இவ்வளவுதான். ஆனா எத்தனை பேருக்கு இந்த ஆட்டை தூக்கிட்டு போனாரு, அவர் பேர் தெரியுமா, சொல்லிட்டா பேரு என்னடா சொல்லு, என்ன அழுதுட்டே ஹலோ அப்போ அந்த ஆட்டை தூக்கிட்டு போனாருல, அவர் பேர் என்ன, யார் சொன்னது, ஏசப்பா நீ சொல்லியா, அந்த பாப்பா சொன்னது, கை தட்டு. அந்த ஆட்டுக்கு பேர் என்ன, அந்த ஆட்டு இடையனுக்கு பேர் என்ன, ஜீசஸ். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னா யாரு, அப்ப ஏசப்பா தான் என்ன பண்ணாரு, இப்போ அந்த ஆட்டை தூக்கி தோல் மேல போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு 100 ஆடுகளே கூட்டிட்டு எங்க போறாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த ஆடு யாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்டு பேர் என்ன, கண்ணனுக்கு ஆட்டு பேரு. சரி, இன்னொரு கேள்வி, சரியா, ஒருத்தர் சொன்னீங்க அந்த ஏசப்பா எதுக்கு தூக்கி போட்டுன்னு போனாருன்னு சொன்னாங்க, இவங்க எதை தூக்கி போனாங்க, திருப்பி காணாத போயிடும். சரியா, நீங்க சொல்லுங்க, எதுக்கு அவர் தோல் மேலேயே தூக்கி போட்டுன்னு போறாரு அந்த ஆட்டுக்கு சொல்லிட்டீங்க. வேற என்னென்ன யாருக்கெல்லாம் ஏசப்பா இப்படி தூக்கின்னு போனான்னு ஆசைப்படுறாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சொன்னாங்க. எல்லாருமே கேள்வி, கீழே போடு கீழே போடு. ஏசப்பா எதுக்கு தெரியுமா அந்த ஆட்டை தூக்கி மேலேயே போனாரு, அது அடங்காத ஆடு. என்ன ஆடு, அது அடங்காத ஆடு. இவ்வளோ ஆடு 99 ஆடு இருக்குது, ஏசப்பா பின்னாடியே போகுது. ஆனா ராஜா ஆடு மட்டும் என்ன பண்ணுது, இப்போ எங்க போயிடுச்சு, முள்ளுல போய் மாட்டிக்கிச்சு இல்ல, முள்ளுல போய் மாட்டிக்கிச்சு. இப்ப ஏசப்பா என்னன்னாரு, அத போய் எடுக்கும் போது என்னாச்சு, அவருக்கு காயம் வந்துச்சு இல்ல. இப்ப ஏசப்பா என்ன பண்ணணும், அந்த காயத்தோட அந்த ஆட்டை மேல போட்டுக்கணும். திருப்பி விட்டா என்ன பண்ணும், அது ஓடி போயிடும். அதனால என்ன பண்ணிக்கிறாரு, அவரு தோல் மேலேயே போட்டுக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் அடங்காத ஆடா இல்ல மந்தையில இருக்கிற ஆடா? சூப்பர் சூப்பர், நல்லா கரெக்டா சொல்றீங்க. அப்ப தோல் மேல போட்டுக்கிற ஆடு என்ன ஆடு, அடங்காத ஆடு. அப்ப ஏசப்பா என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம எல்லாரையும் இப்ப ஃப்ரீயா விட்டுருக்கிறாருங்க இல்ல, ஃப்ரீயா விட்டுக்கிறாரு. நீங்க ஏசப்பா பின்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விளையாடி இருக்கிறீங்க. ஏசப்பாக்கு முன்னாடி எல்லாம் மலை மேல ஏறீங்க, மரத்து மேல ஏறீங்க இல்ல, அதை பறிச்சு சாப்பிடுறீங்க, இதை சாப்பிடுறீங்க, வீட்டுல விளையாடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா ஏசப்பா உங்க கூடவே என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. என்னுடைய ஆடு இங்க இருக்கு, உங்க பேரை சொல்லி சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு, நீங்க எல்லாம் உங்க பேருங்களை சொன்னீங்கல்ல, அந்த பேர் தான் அந்த ஆடுங்களுக்கு.
அப்ப அந்த ஆடுகளெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு ஏசப்பா? அது பிள்ளைங்க அந்த ஆடுகளுக்கு வேணா சாப்பாடு கொடுக்கறாரு, அந்த ஆடுகளுக்கு வீடு கொடுக்கறாரு, அந்த ஆடுகளுக்கு வேலைக்கு சாப்பாடுக்கு தீனி கொடுக்கறாரு, இல்ல அந்த ஆடுகளுக்கு ட்ரெஸ் கொடுக்கறாரா இல்லையா? உங்களுக்கு கொடுக்கறாரு, செருப்பு கொடுக்கறாரு. இப்போ குளிர் வருது, குளிருக்கு என்ன பண்றாரு? ஸ்வெட்டர் கொடுக்கறாரு. நைட்ல படுக்கும் போது பாயில படுத்துக்கிறீங்களா? எதை போடுறாரு? எல்லாம் கம்பளி எல்லாம் போடுறாரு இல்ல? அப்ப ஏசப்பாக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்க? செல்ல ஆடுகளா இருக்கிறீங்க. சொல்லுங்க. அப்ப யாரு உங்களுடைய தலைவன்? யாரு? அவர் தான் உங்களை மேய்க்கிறார். நம்மள எல்லாரையும் மேய்க்கிறது யாரு? அப்ப நம்ம ஏசப்பா பின்னாடியே போறோம், ஏசப்பா கிட்டயே நம்ம இருக்கிறோம். ஏசப்பா எல்லா வேலையும் போடும்போது அவர் நம்மளுடைய தேவைகளெல்லாம் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. நம்ம என்னென்ன கேட்டாலும் அதை நமக்கு தருவாரு. சரியா? நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை